ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜெரிஸ் கிச்சனில் திருநெல்வேலி ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமைக்கிற அரிசி எடுத்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இது பருப்பு வகையெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் முன்னாடியே சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி விதை எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேவர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம், கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் வறுக்கும் போது ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும், அதனால் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வறுக்கும் போது நமக்கு வரமிளகாய் தொண்டையில் கமராது. இப்போ இதெல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிறேன். பூண்டு சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு சிறிய சைஸு லெமன் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். அரைப்பக்கு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி, நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கேன். கேரட்டு, கத்திரிக்காய், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்து இதில் நல்லா தேவையான அளவுக்கு காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காய் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கலாம். கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நம்ம தாளித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பாரோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் வைக்கும் போது தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா போக போக அப்படி நல்லா கெட்டியாக ஆயிரும். சாதத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.